நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 7 விதமான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. ஒவ்வொரு வீடியோ வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கு இருக்கும். இது எல்லாமே வந்து ஷார்ட்ஸ் வீடியோ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபி இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பீர்க்கங்காய் வச்சு எப்படி கூட்டு செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. எங்கள் சமையல் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. பீர்க்கங்காய் கூட்டுக்கு முதல்ல பீர்க்கங்காய் மேலே இருக்க மேல் தோல் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கட் பண்ண பீர்க்கங்காவை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பீர்க்கங்காயிலேருந்து இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வருங்க. நல்லா வந்து நீங்கள் வதக்குனாவே கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி நம்ம ஊற்றின ஆயில் வந்து செப்பரேட் ஆகும். இதில் சின்ன சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து வதக்கிடுங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொதிக்க ஆரம்பிக்கும் போது 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூளும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் பூண்டு இடித்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்கணுங்க. அப்போ தான் ஃபுல்லாக வந்து எண்ணெய் செப்பரேட் ஆகும். கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் டேஸ்ட்டான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி. ரொம்ப சிம்பிளுங்க, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கூட்டு வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். செகண்ட் ரெசிபி சிறுபருப்பு கீரை கூட்டு தான் பார்க்க போகிறேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. எங்கள் ஸ்டைலில் இன்றைக்கி பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சிறுபருப்பு வந்து நான் முன்னாடியே வறுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து தோல் இருக்க பருப்பு தான் யூஸ் பண்ணுறேன். குக்கரில் சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் பருப்பு கீரையை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி சுத்தமாக எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 7-8 பல்லு பூண்டு தோல் உரிச்சது, 4 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வச்சு மட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சிறுபருப்புன்றதுனால ஒரு விசில்லேயே வந்து வெந்துருங்க. கீரையை கடைஞ்சிட்டு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. நெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நான் ஜீரகம் சேர்க்க மறந்துட்டேன். இதில் இடித்த பூண்டு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கடைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சட்டிலையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதிச்சா போதுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்ல ஹெல்தியான ரெசிபி இது. தேர்ட் ரெசிபி மொச்சக்கொட்டை, காராமணி, சேப்பக்கிழங்கு, முருங்கைக்காய் இது எல்லாமே சேர்த்து ஒரு புளிக்குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. எங்கள் ஸ்டைலில் காராமணி மொச்சக்கொட்டை நைட்டே ஊற வச்சுட்டாங்க. நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து ஒரு 2 இல்லைனா 3 விசில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குழம்பு உடம்பு இருந்தால் இந்த மாதிரி சேர்த்து வதக்கிக்கோங்க. காரக்குழம்புக்கு எப்போவுமே வந்து குழம்பு உடம்பு சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இதுலேயே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதுலேயே பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து முருங்காய் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க. இதுலேயே பொடியாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து வதக்கிட்டு நம்ம வேக வச்ச மொச்சக்கொட்டை, காராமணி, சேப்பக்கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இன்னும் எலுமிச்சம் சைஸில் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தாங்க. தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கும் போது குழம்பு உடகம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் செப்பரேட் ஆகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோர்த் ரெசிபி சிறுகீரை கடையல். இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. கீரை கடையல் நல்ல காரசாரமாக ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எங்கள் ஸ்டைலில் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. கடாயில் சிறுகீரையை சேர்த்துட்டு 4 பச்சை மிளகா, 2 தக்காளி, 7-8 பல்லு பூண்டு, 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்கும் போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சின்ன சைஸ் புளியும் உப்பு சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி லைட்டாக தான் இருக்கணுங்க. நல்லா வெந்துடுச்சு. முதல்ல பச்சை மிளகா, தக்காளி, பூண்டு சேர்த்து பருப்பு சட்டியில் நல்லா வந்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கீரை சேர்த்து நல்லா வந்து கடைஞ்சிடுங்க. தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கடுகு, காஞ்ச மிளகா, ஜீரகம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை, இடித்த பூண்டு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைஞ்ச கீரை எடுத்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகணும். உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பவுலுக்கு மாற்றினீங்கன்னா நல்ல காரசாரமான டேஸ்டான கீரை கடையல் ரெடி. ஃபிஃப்த் ரெசிபி தக்காளி முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த தொக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. முட்டை மட்டும் நீங்கள் முன்னாடியே வேக வச்சா போதும். ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக எங்கள் ஸ்டைலில் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொடியாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதுலேயே ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க. இதுலேயே ஒரு 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க. தக்காளி நல்லா குழைவாக வேகணும். இதுலேயே வேக வச்ச முட்டை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதுலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க.
உப்பு கம்மியாக இருக்குங்க. நான் மறுபடியும் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக வந்து குறையணுங்க. இந்த அளவுக்கு வந்து இருக்கணும். எண்ணெய் ஃபுல்லாக செப்பரேட் ஆகுங்க. அந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையும் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் இது. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 6th ரெசிபி இன்றைக்கி வாழைத்தண்டு பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸிங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஸ்டைலில் இன்றைக்கி வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. கடலை பருப்பு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5-6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு மேல் தோல் எடுத்துகிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி நார் எடுத்துகிட்டு பருப்போடு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் சின்ன சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் வச்சு மட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வாழைத்தண்டு பருப்பு எடுத்து சேர்த்துருங்க. இதிலேயே கூட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகமும் பூண்டு இடித்து சேர்த்துக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க. இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக குறையணுங்க. அந்த அளவுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த கூட்டு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. செய்கிறது ரொம்ப சுலபம். நல்ல ஹெல்த்தியான குழம்பு ரெசிபி இது. 7th ரெசிபி நல்ல காரசாரமான டேஸ்டான காடை மிளகு வறுவல் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டைம் வந்து நீங்கள் காடை செஞ்சால் இந்த ஸ்டைலில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து பொடியாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து குழைவாக வேகணும் தக்காளி. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதிலே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் சேர்த்து இதிலே வந்து 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து கொதிக்கும் போது தான் நம்ம காடை சேர்க்க போகிறோம். இதுலேயே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து பெருஞ்சீரகம் லைட்டாக இடித்து சேர்த்துக்கோங்க. காடையை வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து கொதிச்சிட்ருக்குங்க. இப்போது காடையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. காடை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். கடைசியாக வந்து ஒன்றும் பாதையை அடித்து மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸும் அதுக்கப்புறம் கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் டேஸ்ட்டான காடை மிளகு வறுவல் ரெடி ஆகிடுங்க. 7 விதமான குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.